கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் நம்மை அவருடைய சபைக்கு, அவருடைய ஆராதனைக்கு கொண்டு வந்ததற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவோம். இன்றைக்கு செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது பரிசுத்த அப்போஸ்தலன் ஆகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6ல இருந்து 10 வசனங்கள். கலாத்தியர் 6:6ல இருந்து 10. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நான் ஆங்கிலத்தில் வாசிக்க விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன். Share every good thing you have with anyone who teaches you what God has said. You cannot fool God, so don't make a fool of yourself. You will harvest what you plant. If you follow your selfish desires, you will harvest destruction. But if you follow the Spirit, you will harvest eternal life. Don't get tired of helping others. You will be rewarded when the time is right. If you don't give up, we should help people whenever we can, especially if they are followers of the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்தியர் நிருபத்தை அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் மனமாற்றம் அடைந்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல தமஸ்குக்கு அவர் போகிறார். அப்ப ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். அப்போ அவர் மனமாற்றம் அடைகிறார். அல்லேலூயா. அவர் தமஸ்குல அனனியாவின் மூலமாக ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று, பிறகு அவர் அவருடைய ஊர் தர்சுவுக்கு சென்று அங்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் வாழ்கிறார். அவர் மனம் மாற்றம் அடைந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் பொறுத்து இந்த நிருபத்தை, கடிதத்தை எழுதுகிறார். சவுல் எப்ப மனமாற்றம் அடைந்தார்? கிபி 36 அல்லது 37. எந்த வருஷம் பவுல் மனமாற்றம் அடைகிறார், இயேசு ஏற்றுக்கொள்கிறார்? கிபி 36 அல்லது 37. ஒரு 20 வருஷம் கழிச்சு, ஆஃப்டர் 20 years,
அப்ராக்சிமேட்லி ஒரு 20 வருஷம் கழிச்சு அப்படின்னா ஒரு 56, 55, 56 அந்த ஆண்டுகளிலே இந்த கலாத்தியர் சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. இது மிகவும் முக்கியமான ஒரு கடிதம், மிகவும் முக்கியமான நிருபம். மார்ட்டின் லூத்தருக்கு ரொம்ப பிடிச்சமான நிருபம் இந்த கலாத்தியர் நிருபம். கலாத்தியர் நிருபத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எலாபரேட் பண்ணி ரொம்ப பெரிய நிருபமா எழுதியிருக்கிறார். ஸோ ரோமர் நிருபமும் கலாத்தியர் நிருபமும் ஒரே மாதிரியான நிருபங்கள். அல்லேலூயா. ஸோ ரோமர் நிருபத்தை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த இந்த கலாத்தியர் நிருபத்தை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். மேக்னா கார்டா ஆஃப் த கிறிஸ்டியன் சர்ச், கிறிஸ்துவ சபைகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு உரிமையை பெற்று தந்ததை நினைவு கூறக்கூடிய ஒரு நிருபம் தான் இந்த கலாத்தியர் நிருபம். அல்லேலூயா. கிறிஸ்தவங்களுக்கு அந்த உரிமையை பெற்று தந்த நிருபம். நியாயப்பிரமாணத்தினுடைய ஆதிக்கத்தில் இருந்து கிறிஸ்தவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கூறக்கூடிய ஒரு நிருபம் கலாத்தியர் நிருபம். இது ஹைலி மெச்சூர்டு ஒரு நிருபம். ஹைலி மெச்சூர்டு நிருபம்னா மிகவும் சாதாரண காரியத்துல பேசாம ரொம்ப ஆழமான ஒரு போதனையை கொண்டிருக்கிற நிருபம் இந்த கலாத்தியர் நிருபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதுமே நிருபங்கள்ல அறிவுரை பகுதி, கொள்கை பகுதி, டாக்ட்ரினல் அந்த தீம்ஸ், கொள்கை பகுதி, போதனைகள்லாம் முடிந்த பிறகு அப்புறம் கடைசியாக அறவுரை பகுதி, எத்திக்கல் டீச்சிங். கிறிஸ்தவங்க எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்தவங்க எப்படி வாழ வேண்டும். கொள்கை பகுதி, டாக்ட்ரினல் டீச்சிங் துவக்கத்தில் இருக்கும் நிருபத்துல. கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது எங்க இருக்கும், அந்த நிருபத்தினுடைய முடிவில் இருக்கும். துவக்கத்துல வாழ்த்து இருக்கும், முடிவுரையும் வாழ்த்தும் இருக்கும், ஜெபமும் ஆசீர்வாதம். அதே மாதிரி இந்த கலாத்தியர் இந்த நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எத்திக்கல் டீச்சிங், கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் எழுதும்போது அவர் இந்த 6ஆம் அதிகாரத்துல சில குறிப்புகளை கொடுக்கிறார். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் எத்திக்கல் டீச்சிங், ஹவு டு லிவ் எ கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்துவ வாழ்க்கைய நம்ம எப்படி வாழுறது, கிறிஸ்தவங்களா நம்ம எப்படி வாழுறது. அல்லேலூயா. சரி, 6ஆம் வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இதுல 3 பாயிண்ட் நம்ம பேச போறோம். திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இரண்டாவது என்ன பேச போறோம்னா 9ஆம் வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அல்லேலூயா. எதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. 3வது குறிப்பு என்ன நம்ம பேச போகிறோம், 10வது வசனம், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். இதான் 3வது பாயிண்ட்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆறாம் அதிகாரம் 6ஆம் வசனம். Share every good thing you have with anyone who teaches you what God has said. Share every good thing you have with anyone who teaches you what God has said. இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்கு அளிக்க வேண்டும். இறை வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோர், கற்றுக்கொள்ளுகிறவர்கள், அல்லேலூயா, சபையிலே கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாருங்க? சொல்லுங்க, விசுவாசிங்க. நீங்க தான் சபையில கடவுளுடைய வார்த்தைய, தேவனுடைய வார்த்தைய கற்றுக்கொள்ளுகிறவர்கள், அதை கற்றுக் கொடுப்போருக்கு, தங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறவர்களுக்கு தமக்குள்ள நலன்கள், தம்முடைய அனைத்து நன்மையான காரியங்களிலும் அனைத்திலும் பங்கு அளிக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன். நான் வேத வசனத்தை, திருவசனத்தை, கடவுளுடைய வார்த்தைய, இறை வார்த்தைய உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? கற்றுக் கொடுக்கிறேன், உங்களுக்கு உபதேசிக்கிறேன். நீங்கள் இந்த கடவுளுடைய வார்த்தையினால உபதேசிக்கப்படுகிறீர்கள். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், உபதேசிக்கிறவனுக்கு, கடவுளுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை சபை மக்களுக்கு போதிக்கிறவர்களுக்கு அதை கேட்கிற மக்கள், அதை கேட்கிற விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சகல நன்மையையும், சகல நன்மைகளிலும் நம்ம என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொடுக்கணும். உங்ககிட்ட காணிக்க வாங்கிறதுக்காக இந்த வேத பகுதியை நான் எடுக்கல. உங்ககிட்ட காணிக்க வாங்கிறதுக்காக இந்த வேத பகுதியை நான் எடுக்கல. ஆக்சுவலா நான் பயன்படுத்தக்கூடிய லெக்ஷனரி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எந்த வசனத்தை போதிக்க வேண்டும், எதை வாசிக்க வேண்டும், எந்த சங்கீதத்தை வாசிக்க வேண்டும், எதை பிரசங்கிக்க வேண்டும் என்கிற ஒரு லெக்ஷனரி இருக்கிறது. லெக்ஷனரின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எந்த சங்கீதம் வாசிக்கணும், எந்த சுவிசேஷ பகுதி வாசிக்கணும், எந்த நிருப பகுதி வாசிக்கணும்னு ஒரு லெக்ஷனரி, வேத ஒரு அட்டவணை இருக்கிறது. அதுல இன்னைக்கு கொடுக்கப்பட்டது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 to 34, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6 to 10. நான் அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் பல தடவை நம்ம சபையில பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, சாலமோன் முதலாய் அவைகளில் ஒன்றை போலாகிலோ உடுத்தி இருந்ததில்லை காட்டு புஷ்பங்கள். ஆகாயத்து பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பண்டசாலையில சேர்த்து வைக்கிறதும் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வசனத்தை கொடுத்திருக்காங்க. அது நான் பல தடவை நம்ம சபையில பேசிட்டேன். ஸோ பேசாத வேத பகுதி இந்த வேத பகுதி, கலாத்தியர் 6 to 10. இதை படிக்கும் போதே ரொம்ப நல்லா இருந்தது. 3 குறிப்புகள். முதல் குறிப்பு என்ன? சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகள் சபை போதகராலே போதிக்கப்படுகிறவர்கள்,
தங்களுடைய போதகருக்கு, தங்களுடைய சபைக்கு எல்லா நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நான் ஏன் சார்லஸ் பிரதர் பேர் எடுத்தேன்னா, அவரு போன வாரம் காணிக்கை கொடுக்கும் போது அவருடைய தசமபாக காணிக்கையோட சேர் வாங்குறதுக்கு ஒரு காணிக்கை கொடுத்தார். அல்லேலூயா. உடனே எங்க கிதியோ பிரைட் நேத்து போய் ஒரு அழகான 3 சேர், எங்க பாருங்க அந்த சேருங்க, அந்த அழகான 3 சேர்ல 3 தேவதூதர்கள் மாதிரி அவங்க உக்காந்துட்டாங்க. நல்ல சேர். ஒரு 2000 ரூபாய் கிரி எடுத்துட்டு போயிட்டு இந்த சேர் வாங்கிட்டு வந்தான். ஒரு சேர் 600 ரூபாய். ஸோ நம்ம சபையினுடைய தேவைகளை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு சாதாரணமா ஒரு ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கிறார். அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படியோ ஃபீஸ்லாம் கட்டினார் காலேஜ் சேர்றதுக்கு. பட் இருந்தாலும் இந்த சபைக்கு ஒரு தேவை இருக்கிறதே, அந்த நம்ம சபையின் தேவையை நம்ம சந்திக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்கிட்டயே காசு கொடுத்துட்டாரு. அதை நான் கிதிகிட்ட கொடுத்தேன். கிதி போயிட்டு, கிதி தான் என் மகன், அவன் போயிட்டு அந்த சரவணா ஸ்டோர்ல நல்ல சேர் ஆக்சுவலாக 3 சேர் வாங்கிட்டு வந்தான். அப்போ நான் யோசித்தேன், இன்னும் ஒரு 4-5 பேர் ஆளுக்கு 2 சேர் 3 சேர் இதே மாதிரி வாங்கி கொடுத்தா நம்ம சர்ச்சில் இருக்கிற பழைய சேர்லாம் போய் எல்லாமே என்னவாயிடும், புது சேரா ஆயிடும். அதே மாதிரி சபைக்கு அந்த மைக் சிஸ்டம், பிஏ சிஸ்டம், சவுண்டு சிஸ்டம் ரொம்ப அவசியம். ஒரு சர்ச்சுக்கு நம்ம வாங்கி ஆம்பிளிஃபயர்லாம் வாங்கி எல்லாம் ரொம்ப 10 வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது. ஆகவே ஏகப்பட்டவங்க யாராவது நம்ம சர்ச்சுக்கு சவுண்ட் சிஸ்டம், ஆம்பிளிஃபயர், மைக்ஸுங்க, அப்புறம் ஸ்பீக்கர் பாக்ஸுங்க, அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா, அல்லது இந்த பிரசங்கத்தை கேட்குறவங்க ஏவப்பட்டு அதுக்காக நீங்கள் காணிக்கை கொடுத்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். இந்த 6ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இப்ப உலகத்துல நிறைய வகையான சபைகள் இருக்கிறது. சில சபைகள் அவங்களே சொந்தமா இடம் வாங்கி, அவங்களே சொந்தமா சர்ச்சு கட்டி, அவங்களே அங்க ஊழியக்காரர்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த ஊழியக்காரர்களுக்கு அவங்க சம்பளம் கொடுப்பாங்க. அந்த ஊழியக்காரர்கள் தங்குவதற்கு வீடு கொடுப்பாங்க, கரண்ட் பில்லு, போன் பில்லு, பெட்ரோல் அலவன்ஸ் எல்லாமே அவங்க அந்த சர்ச்சே அவங்க பொறுப்பு ஏற்றுக்கொள்வாங்க. அதெல்லாம் மெயின் லைன் சர்ச், நிறுவனமாக்கப்பட்ட சபைகள். அவங்களுக்கு நிறைய இன்கம் வரும், அவங்க அதை செய்யலாம். இப்போ நம்மள மாதிரி பெந்தகோஸ்தே சபைகள் அல்லது இண்டிபெண்டன்ட் சர்ச், சுயாதீன சபைகள், வரவங்க கொஞ்சம் ஆத்துமாக்கள். இந்த கொஞ்சம் ஆத்துமாக்கள் கொடுக்கிற காணிக்கையை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஊழியம் செய்ய முடியும். அந்த ஊழியத்துல பாஸ்டர் வந்து சர்ச்சுக்கு வாடகை கட்டணும், அந்த 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 வரக்கூடிய காணிக்கையில சர்ச்சுக்கு கரண்ட் பில் கட்டணும். பாஸ்டருக்கு சொந்த வீடு இருந்தா பரவாயில்ல, இல்லை என்றால் அந்த காணிக்கையில பாஸ்டரு அவர் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், அங்க கரண்ட் பில் கட்டணும். தனக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு பாஸ்டர் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கணும். எல்லாம் நினைக்கிறாங்க பாஸ்டர் ஆயிட்டா நிறைய வருமானம் வரும் அப்படின்னு, நிறைய காணிக்கை வரும். ஒரு சில பாஸ்டருங்க பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க, லட்சாதிபதிகளா இருக்கிறாங்க. அந்த சர்ச் ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கும், வரக்கூடிய அவங்களுக்கு காணிக்க அதிகமா இருக்கும். ஆனா நிறைய சபை போதகர்கள், எனக்கு தெரிஞ்ச நிறைய பாஸ்டர்ஸுங்க கஷ்டத்தின் மத்தியில ஊழியம் பண்றத நான் பார்க்கிறேன்.
நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. எனக்கு தெரியும், நான் தான் பார்க்குறேன்னு, ஊழியத்தில் பல ஊழியர்களை பார்க்குறேன்னு. எல்லாருமே வந்து மிதமிஞ்சிய செழிப்புல இல்லை. ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க? செழிப்பா இருக்கிறாங்க. ஒரு சிலர் நடுத்தரமா இருக்கிறாங்க. மற்றும் அநேகர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சின்ன சின்ன சர்ச்சை அவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றத நம்ம மிகவும் கவனித்து கேட்க வேண்டும். என்ன கேட்க சொல்ற? திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல, உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளில ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு போதிக்கிறவங்களுக்கு, உங்களை மேய்க்கிறவங்களுக்கு, உங்க சபையை நடத்துகிறவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? உங்கள் நன்மைகளில் கொஞ்சம் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. அல்லேலூயா. இது ஒரு பொதுவான கருத்து. சோ ஒரு போதகரை, சபை நடத்தக்கூடிய போதகரை, சபை நடத்தும் ஊழியரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு, அவர் தேவைகளை சந்திக்க வேண்டிய பொறுப்பு, அவர் நடத்தக்கூடிய சபையிலே வரக்கூடிய விசுவாசிகள் சபையின் தேவைகளை சந்திக்கிற பொறுப்பை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர், கடவுளுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோர், அதை கற்றுக் கொடுப்போருக்கு, அதை போதிப்பவர்களுக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்கு அளிக்க வேண்டும். சபை வளர வளர வேதாகம கல்லூரிகள் எல்லாம் சபையிலே நடத்துகிறார்கள். அந்த பைபிள் காலேஜ் படிக்கிறவங்க, அந்த பைபிள் காலேஜ் நடத்தக்கூடிய மாணவர்கள், நடத்தக்கூடிய அந்த போதகருக்கு, அந்த வேதாகம கல்லூரி இயக்குனருக்கு, அந்த பைபிள் காலேஜில் படிக்கிறவங்க என்ன செய்யணும்? ஃபீஸ் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சாரு, மோசஸ் அத்திப்பேடு, மேஷாக்கினுடைய கிளாஸ்மேட். மேஷாக், அந்த மோசஸ், கேத்ரின், விமலா, இவங்கெல்லாம் ஈவினிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். அப்போ அவர் அடிக்கடி சொல்வார், ஐயா வந்து எவ்வளோ வசதியா இருக்கிறாரு, அவரு நம்ம கிட்ட போயிட்டு மாசம் மாசம் 200 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாரு. ஆக்சுவலா அவரு நமக்கு காணிக்க கொடுத்து அனுப்பணும். அவர் அம்பத்தூர் எஸ்டேட்ல ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். மேஷாக் என்கிட்ட சொல்லுவாரு, இது மாதிரி சொல்றாரு. பைபிள் கிளாஸ் நடத்துறது ஊழியம் செய்ய வாந்தியா இருக்கிறவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்து என்ன பண்றது? அவங்க போயிட்டு ஊழியம் செய்யணும். ஏன்னா சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து ஸ்பான்சர் வருது, காணிக்கைகள் வருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பைபிள் கிளாஸ்க்கு வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, பைபிள் கிளாஸ்க்கு வரக்கூடியவங்களுக்கு அந்த பஸ் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. பிளஸ் ஊழியக்காரங்க வந்தா அவங்களுக்கு ஒரு 200 500 காணிக்க கொடுத்து அனுப்புறாங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு செய்யறாங்க, அதை நான் தப்புன்னு சொல்லல. அல்லேலூயா. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். தங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களுக்கு, மாணவர்கள், விசுவாசிகள் என்ன கொடுக்கணும்? அவங்க தங்களுடைய காணிக்கைகளை அவங்க கொடுக்க வேண்டும். துவக்க காலத்துல நான் படிக்கிறத கவனிங்க. ஏடி ராபர்ட்சன், பேட் பிக்சர்ஸ் இன் த நியூ டெஸ்டமெண்ட், பேட் பிக்சர்ஸ் இன் நியூ டெஸ்டமெண்ட் பை ஏடி ராபர்ட்சன் என்ன எழுதியிருக்கிறாரு? இந்த வசனம் எதை நமக்கு காட்டுகிறது? ஷோயிங் ஹவு இயர்லி we paid teachers
in churches. Those who receive instruction are called on to contribute for the time of the teacher. There was a teaching class thus early. தொடக்க காலத்துல சபை உண்டான பிறகு அந்த ஊழியரிடத்திலே போதகரிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர் தங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக அவங்க காணிக்க கொடுக்கல. அவரை தன்னுடைய வேலையெல்லாம் விட்டு நேரத்தை ஒதுக்கி அவர் அந்த கற்றுக் கொடுக்கிறார் பாத்தீங்களா, அந்த நேரத்துக்காக அவங்க அவருக்கு காணிக்க கொடுத்தாங்க. அல்லேலூயா. Showing how early we pay the teachers in churches. Those who receive instruction are called on to contribute for the time of the teacher. இப்ப நான் வாரத்துல செவ்வாய்க்கிழமை 7 to 8, வியாழக்கிழமை 7 to 8 கிளாஸ் எடுக்குது. ஸ்டூடெண்ட்டுங்க செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் சாயந்தரம் 7 to 8 தான் வராங்க. அவங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க கிளாஸ்ல? 1.5 மணி நேரம். 2 நாளைக்கு 3 மணி நேரம் தான் அவங்க கிளாஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா நான் எவ்வளவு மணி நேரம் செலவு பண்றேன்? ஒரு நாள் முழுவதுமே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் கிளாஸ் நடத்துறதுக்கு வாரம் முழுவதுமே புத்தகங்களை படித்து, விளக்க உரைகளை படித்து, அகராதிகளை படித்து, பைபிளை படிச்சு, நோட்ஸ் எடுத்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பகல்லையும் இரவிலையும் அந்த மாணவர்களுக்கு போதிக்கிறேன். கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்க 1.5 மணி நேரம் தான் கிளாஸ்ல உட்காடுறாங்க. ஆனா அதுக்காக ஆயத்தப்படுத்துறேன். நான் எவ்வளவு நேரம் ஆயத்தப்படுத்துறேன்? ஒரு வாரம் ஃபுல்லா. அவங்க 2 நாள் தான் கிளாஸ்ல உட்காடுறாங்க. நான் ஒரு வாரம் முழுவதுமே இரவு பகலா அந்த நோட்ஸ்ங்களை ப்ரிப்பேர் பண்ணி மாணவர்களுக்கு போதிக்கிறேன். அப்ப நான் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேனோ அந்த நேரத்துக்கு தான் அவங்க காணிக்க கொடுக்குறாங்களே தவிர நான் கொடுக்குற டீச்சிங்க்கு கிடையாது. நான் இந்த வேலையை செய்யாம வேற வேலை செஞ்சா எனக்கு சம்பளம் வருமா வராதா? சொல்லுங்க. ஊழியக்காரங்க இந்த கடவுளுடைய வேலையை செய்யாம எல்லாரும் மாதிரி அவங்க போயிட்டு ஒரு அரசாங்கத்திலேயோ ஒரு தொழிற்சாலையிலையோ பிரைவேட்டாகவோ ஒர்க் பண்ணா அவங்களுக்கு சம்பளம் வருமா வராதா? அதெல்லாம் அவங்க ஒதுக்கி வைத்து விட்டு ஊழியத்துக்காக, கடவுளுடைய சேவைக்காக அவங்க பணிபுரியும் போது அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும், அவங்க ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:12. 1 தெசலோனிக்கேயர் 5:12. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். இங்க பவுல் என்ன குறிப்பிடுகிறார் தெசலோனிக்கேயர்ல? சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. புத்தி சொல்லுகிறவர்னா உங்களுக்கு போதிக்கிறவர்களை. அல்லேலூயா. உங்களுக்கு போதிக்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 12:28. 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இந்த பிரசங்கம் பண்ற ஊழியம், போதிக்கிற ஊழியம் யார் ஏற்படுத்தினது?
தேவன் ஏற்படுத்தினார். முதலாவது அப்போஸ்தலர், இரண்டாவது தீர்க்கதரிசிகள், மூன்றாவது போதகர்கள். அதேதான் எபேசியர் 4:11 பார்க்கிறோம், 1 தெசலோனிக்கேயர் 5:17 பார்க்கிறோம். ஆக சபையிலே ஆண்டவர் ஏற்படுத்தின ஊழியம் போதக ஊழியம். அல்லேலூயா. எனக்கு வேற வேலையே கிடைக்கல, அதனால நான் பாஸ்டர் ஆயிட்டேன். எனக்கு ஒரு வேலையே கிடைக்கல, அதனால நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு யாரும் சொல்றது இல்லை. யாருமே சொல்லுங்க சொல்றது இல்லை. எங்க பொண்ணு எம்இ படிச்சிருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் உன்னை கஷ்டப்பட்டு எம்இ படிக்க வச்சேன். பிஇ 4 வருஷம் படிச்ச, எம்இ 2 வருஷம் படிச்ச. அதுக்கு நம்ம எத்தனை பேருக்கிட்ட கடன் வாங்கணும், எத்தனை பேங்க்ல லோன் வாங்கணும், அந்த லோனை அடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீ எம்இ படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். எனக்கு அந்த பாரம் இருக்குது. நான் ஒரு பாஸ்டர் தான். ஆனா என் மகளை இவ்வளவு கஷ்டப்பட்டு 4 வருஷம் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் எம்இ எல்லாம் படிக்க வச்சு அது என்ன பண்ணிடுச்சு சொல்லுங்க? நான் ஊழியத்துக்கு போறேன்னு போயிடுச்சு. அதாவது அந்த கஷ்டப்பட்டு படிக்க வச்சவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நான் ஒரு பாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் பட்டாபிராம்ல தான் இருக்காரு, ஆக்கில்லா ஜோஷுவா. உங்க மக எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், என்னங்க அவங்க 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க, என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க. நான் சொன்னேன், அவங்களுக்கு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கோம், இதுக்கு இப்பதான் சின்ன கம்பெனில கிடைச்சிருக்குது. சோ இன்றைக்கு பாஸ்டர்களா இருந்தாலும் ஊழியக்காரங்களா இருந்தாலும் ஊழியத்துக்கு என்ன தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. என்னுடைய பிள்ளைகள் நல்ல சம்பளம் வாங்கினா நான் கவலைப்பட தேவையில்லை. தங்கச்சின்னையா ரயில்வேஸ்ல ஒர்க் ஷாப் மேனேஜர், சதர்ன் ரயில்வேல மிகப்பெரிய ஆள் அவரு. இல்ல என்னம்மா சொல்றீங்க? ஒர்க்ஸ் மேனேஜர் சதர்ன் ரயில்வே லோகோ ஒர்க்ஸ்ல. அவர் என்ன பண்ணாரு, அவங்க மகள் பிரதர், அவ +2 படிச்சா, நர்சிங் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட்ல நர்ஸ் ஆயிட்டா போதும், எனக்கு ரொம்ப ஹை லெவல்ல படிக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி எங்க பிள்ளைகளையும் நான் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு +2 படிச்சுட்டு பாலிடெக்னிக் படி, ஒரு டிப்ளமா நர்சிங் போகணும்னு அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா எதுக்காக நான் என் பிள்ளைங்களை அதிகமா படிக்க வச்சேன்னா, எங்க அப்பாவுக்கு கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும். சுந்தரம் எங்க அப்பா அதிகமா படிக்காதவர். அதிகமா படிக்காது எங்க அப்பாவே என்ன மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்க வச்சார். அப்ப எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்ச நான் என் பிள்ளைங்களை எவ்வளவு படிக்க வைக்கணும் சொல்லுங்க சிஸ்டர்? அதுக்காக தான் எங்க பசங்களை எல்லாருமே டபுள் டிகிரி படிக்க வச்சது. ஒரு வைராக்கியம் தான். கையெழுத்து மட்டும்தான் எங்க அப்பாவுக்கு போட தெரியும். ஆனா அவரு என்னை எம்எஸ்சி வரைக்கும் படிக்க வச்சார். படிக்கிறதுக்கு அலோ பண்ணார். எனக்கு பல உதவிகள் கிடைச்சது, நான் படிச்சேன். அதே மாதிரி நான் ஒரு பாலிடெக்னிக் ஹெச்ஓடியா இருக்கிறேன், பிசிக்ஸ் லெக்சரரா இருக்கிறேன். அப்ப என் பிள்ளைங்க என்ன படிக்கணும்? என்னை விட அதிகமா படிக்கணும். அதுக்காக தான் இந்த பசங்களை நான் அதிகமா படிக்க வச்சேன். சரி, அவங்க விருப்பம் ஊழியத்துக்கு போறது. நான் கூட எம்எஸ்சி படித்தேன், ஹெச்ஓடியா இருந்தேன், லெக்சரர் பிசிக்ஸா இருந்தேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், 2001 வேலையை எழுதி கொடுத்துட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஊழியத்துக்கு போறது, ஊழியம் செய்யறது அவங்கவுங்க விருப்பம். கல்யாணம் ஆகாத வரைக்கும் தான் என் பொண்ணு என்னுடைய கண்ட்ரோல். கல்யாணம் ஆகி ஒரு பாஸ்டருக்கு மனைவி ஆன பிறகு அந்த பாஸ்டரு என் மகள் பிறந்திருக்கிற குழந்தை அவங்க சர்ச்சு மக்களுடைய கடமை. அதுக்காக தான் சொல்றது, சபை மக்கள்
தங்களுடைய போதகரை என்ன செய்ய வேண்டும்? எல்லா நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நம்ம சபைக்கு, பாஸ்டருடைய குடும்பத்துக்கு, இந்த பைபிள் சர்ச்சுக்கு வர்றவங்க, என் பைபிள் கிளாஸுக்கு வர்றவங்க, நீங்க என்ன பண்ணணும்? சபையினுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்களை ஊழியத்துக்கு அழைச்சது ஆண்டவர். எங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு நாங்க முழு நேர ஊழியத்துக்கு வரல. ஆண்டவருக்காக வேலையை, முழு நேர ஊழியத்துக்கு நல்ல வேலையை எழுதி கொடுத்துட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்துருக்கு. அதனாலதான் சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். இரண்டாவது 9வது வசனம் 6:9. கலாத்தியர் 6:9 படிங்க யாராவது ஒருத்தர். வெயிட் முக்கியமானது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அல்லேலூயா. Don't get tired. ரொம்ப களைப்பா இருக்குது, ரொம்ப தூரம் நீங்க நடந்து போயிட்டு வந்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுவீங்க. காலையில இருந்து மதியானம் வரைக்கும் நீங்க துணி துவைச்சிட்டு சமைச்சிட்டு உங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? டயர்ட் ஆயிடுவீங்க. ஒரு ஆள் ஓவர் ஒர்க் பண்ணும்போது அவர் டயர்ட் ஆயிடுவார். இங்க பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? Don't get tired of helping others. மற்றவர்களுக்கு உதவி செய்கிற விஷயத்துல, மற்றவர்களுக்கு உதவி செய்து ஐயோ ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லாதீங்க. என்னம்மா கீர்த்தனா? மற்றவங்களுக்கு உதவி செய்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லாதீங்க. அதான் அதுக்கு மீனிங். நன்மை செய்வதில் மனம் தளராது இருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாது இருந்தால் தக்க காலத்திலே அறுவடை செய்வோம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சோர்ந்து போக கூடாது, நம்ம டயர்டு ஆகக்கூடாது, நம்ம தளர்ச்சி அடையக்கூடாது. வசனம் லூக்கா 18:1. லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். கவனிங்க. ஐயோ நான் எவ்வளவுதான் ஜெபிக்கிறது, ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. எந்த விஷயத்துல நீங்க சோர்ந்து போகக்கூடாது? ஜெபம் பண்ணுகிற விஷயத்துல சோர்ந்து போகக்கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 3:13. 2 தெசலோனிக்கேயர் 3:13. சகோதரரே நீங்கள் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். லூக்கா 18:1 பக்கம் 284 284 புதிய ஏற்பாட்டுல 13 என்ன பார்க்கிறோம்? 2 தெசலோனிக்கேயர் 3:13. சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். நீங்க நல்ல ஆலோசனை விசுவாசிங்களுக்கு. ஜபம் பண்ணுவதிலே நீங்க என்ன பண்ணக்கூடாது?
சோர்ந்து போகக்கூடாது. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. இந்த நீலாசேகர் அம்மாவுக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த இடத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறேன்னு வாக்கு பண்ணியிருந்தா அந்த இடம் கண்டிப்பா நம்ம கைக்கு கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஜபம் பண்ணுகிறதுலே சோர்ந்து போகாதிருங்கள், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். சகோதரரே சகோதரிகளே, நீங்கள் நன்மை செய்வதிலே, பிறருக்கு நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். 2 கொரிந்தியர் 4:1. 2 கொரிந்தியர் 4:1. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பவுல் சொல்றாரு. நான் சொன்ன பாத்தீங்களா, வேலை கிடைக்கல அதனால நாங்க ஊழியத்துக்கு வந்தோன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உண்மையான ஊழியக்காரங்க, கர்த்தர் எங்களை அழைச்சாரு, நாங்க ஊழியத்துக்கு வந்தோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. உண்மையான ஊழியக்காரங்க பல கஷ்டங்கள் வந்தாலும் உபத்திரவங்க வந்தாலும் அவங்க தொடர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டே இருப்பாங்க. சோர்ந்து போக மாட்டாங்க, ஊழியத்தை விட்டுட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. They will die in the ministry. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. 16, அதே அதிகாரம் 16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. பவுல் சொல்றார், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. சரீரம் எங்களுக்கு அழிஞ்சு போனாலும் எங்களுடைய இன்னர் மேன், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை ஊழியத்தில். பவுல் சொல்றாரு, ஜெபம் பண்ணுகிறதுல சோர்ந்து போகக்கூடாது, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது, ஊழியத்துல சோர்ந்து போகக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு? பிறருக்கு நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகக்கூடாது. உங்களால மேக்சிமம் எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு நீங்க உதவி செய்யணும். உங்களால எத்தனை பேருக்கு, அம்மா தாயே பசியா இருக்குதுமா ஒரு ஆகாரம் கொடுங்கம்மா அப்படின்னு யாராவது கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க, கொடுக்கணும். சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், பணம் காசு இல்லாதவங்களுக்கு பணம் கொடுக்கணும், மருத்துவ சிகிச்சை பெறணும் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கறவங்களுக்கு அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு காணிக்கையை கொடுக்கணும். பிள்ளைய பள்ளியில சேர்க்கிறதுக்கு கையில காசு இல்லை அப்படின்னு கேட்கறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி. அதே மாதிரி ஊழியத்துக்கு மீட்டிங் போடுறேன், நோட்டீஸ் அடிக்கணும், வால் போஸ்ட் அடிக்கணும், ஜென்ரேட்டர் வைக்கணும், சேருங்க போடணும், அதுக்கெல்லாம் உதவி செய்யுங்க அப்படின்னு ஊழிய சபையில சொல்லும் போது அதுக்கு நீங்க உதவி செய்யணும். சபைக்கு இடம் வாங்கணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க, உதவி செய்யணும். சோ உதவி செய்யறது என்பது ஏதோ பணம் காசு ஆகாரம் கொடுக்கறது மட்டும் இல்லை. உங்களால என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அத்தனை உதவியை நீங்க செய்யணும். இந்த வேத பகுதி ரொம்ப நல்ல வேத பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் அவர் சொல்றாரு, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்க. உங்களை ஒருத்தர் 1 கிலோமீட்டர் போக சொன்னா நீங்க எத்தனை கிலோமீட்டர் போனோம்?
2 கிலோமீட்டர் போனோம். யார்கிட்ட சொன்னேன் நானு? போன வாரம் யார்கிட்டயே சொன்னேன். ஒருத்தர் உங்களை கூப்பிடுறாரு, தம்பி வாங்கப்பா ஒரு இடத்துக்கு போகலாம். ஐயோ எங்க அம்மா வந்து என்ன சொந்தக்கார வீட்டுக்கு கூப்பிட்டாங்கலாம் சொல்லக்கூடாது. எப்போதுமே டேனியல் உங்க பேரை யூஸ் பண்ணலாம், ஏதாவது வேலை விட்டா. ஒரு பாஸ்டர்ன்றதை விடுங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாராவது ஒருத்தர் உங்களை 1 கிலோமீட்டர் கூட்டா நீங்க எத்தனை கிலோமீட்டர் போகணும்? 2 கிலோமீட்டர் போகணும். அதனால ஒன்னும் கஷ்டம் இழக்க போறது எதுவும் கிடையாது. உங்களுக்கு பிளஸ்ஸிங் தான் ஃபியூச்சர். நிறைய பேசிட்டே இருப்ப, அதனால கட் பண்ணிடு. அதுக்கு அடுத்தது அவர் சொல்றாரு, நன்மை செய்வதில் மனம் தளராது இருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால், நாம் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வோம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க வந்து நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது விதைக்கிறதுக்கு அர்த்தம். என்ன அர்த்தம் ரூப் செல்லமா? நீங்க நன்மை செய்யணும், இன்னும் நிறைய செய்யணும். சிரிக்கிறாங்க. என்னது? ஐயோ அப்பனா அதிகமா செய்யுங்க இனிமேலு. நம்ம சர்ச்சில் கொஞ்சம் வசதியான அவங்க ஒருத்தவங்க, ஆனா அவங்க சொல்றாங்க நான் இன்னும் எதுவுமே. அப்பனா நீங்க லதா கிட்ட சொல்லி ஒரு 250 வாட்ஸ் அகுஜா ஆம்ப், 2 நல்ல மைக்கு, 2 ஸ்பீக்கர் பாக்ஸ், பாஸ்டருடைய கார்டர்ல குத்துற மைக்கு, கார்ட்லெஸ் மைக்கு, நான் இது ஒண்ணுமே செய்யலன்ட்டாங்கல்ல. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கிறார். 1000 பேர் கொடுக்க வேண்டிய காணிக்கைய ஒரே ஆள் கொடுத்துருவார். அல்லேலூயா. அது யாருன்னு நமக்கு தெரியாது. நான் அடிக்கடி அதுதான் சொல்லுவேன், என் ஊழியத்துக்கு 1000 பேர் கொடுக்க வேண்டிய காணிக்கைய ஒரே ஆளு ஒரு மணி டிரான்ஸ்பர்ல கொடுத்துருவார். நீங்களே பாத்தீங்களா இல்லையா? சொல்லுங்க. வண்டி வாங்குறதுக்கு ஆமா நிறைய பேர் கொடுத்தாங்க. 1.25 லட்சம் தேவைப்பட்டது வண்டி வாங்குறதுக்கு. 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதுல ஒரே ஒருத்தர் 1.25 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, மணி டிரான்ஸ்பர் பண்ணாரு. மிசோரத்துல இருந்து மெட்ராஸ் ஆக்சிஸ் பேங்க். கன்னிமைக்கும் நேரம் அவர் சொல்லிட்டாரு, பாஸ்டர் நீங்க வந்து என்ன பண்ண தேவையில்லை, இஎம்ஐ எல்லாம் வாங்காதீங்க. மற்றவங்க காணிக்கெல்லாம் கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு அது உங்க ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க, நான் கொடுக்குற காணிக்கையில வண்டி வாங்குங்க. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம ஆண்டவர் ஜீவிக்கிறாருங்க. அவரு ஒரு ஊழியக்காரர் தான். நம்ம ஆண்டவர் ஜீவிக்கிறார். 1.5 லட்சம் ரூபாய் ஐபோன், அதுதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். 1,49,000 எவ்வளவுமா? 49,000. 1.5 லட்சத்துக்கு 1 ரூபாய் குறைவு. நாங்க வந்து ஒரு 20,000 ரூபாய் எடுத்துட்டு சாம்சங் போன் வாங்க போனோம். கர்த்தர் வந்து இந்த போனை அமௌண்டே கட்டாம, டெபாசிட்டே கட்டாம என் மகளுடைய அக்கௌண்ட்ல மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி இந்த போனை வாங்கி கொடுத்தாரு. எங்க பொண்ணு தான் வாங்கி கொடுத்தது. அது இப்ப இன்னும் சீக்கிரத்துல அடைக்க போறோம். அல்லேலூயா. நினைப்பதை விட, வேண்டிக் கொள்ளுகிறதை விட மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை யாருக்கிட்ட இருக்குது? கர்த்தரிடத்துல இருக்கிறது. நீங்க நினைக்கிறதை காட்டிலும், வேண்டிக் கொள்ளுகிறதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை கர்த்தரிடத்தில் இருக்கிறது, இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. இயேசு எப்படி கிரியை செய்வார்? தமது பிள்ளைகள் மூலமாகத்தான் கிரியை செய்வார். நான் சொன்ன ஒவ்வொரு பெரிய பெரிய ஊழியக்காரங்க ரொம்ப அழகா பேசுறாங்க.
வரகடத்துல டாக்டர் ஜான் பால் யூஎஸ்ஏ அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ரெக்கார்டிங் ஸ்டுடியோ மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் மைக், ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சு அவர் ரெக்கார்டிங்காக போட்டிருக்கிறார். அவர் முகம்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். நான் அப்போ யோசித்தேன், நம்மளும் பிரசங்கம் பண்ணுறோம், நம்ம முகம் வந்து என்னவா இருக்கணும், பிரைட்டாக இருக்கணும், சவுண்டு கிளாரிட்டியாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த ஐஃபோன் வாங்கணும்னு பிரயாசப்பட்டேன். கர்த்தர் அதை வாங்க உதவி செய்தார். மூணாவது, அந்த சர்ச்சுக்கே லேண்ட். நீலாசேகர் அம்மா கர்த்தர் அவங்க பிள்ளைகளோடு பேசி இதை இந்த தேவனுடைய மகிமையின் சபைக்கு, குளோரியஸ் சர்ச் ஆஃப் காடுக்கு வாங்குவதற்கு கர்த்தர் மக்களை எழுப்பி அதை வாங்க உதவி செய்தார். நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் ஏற்ற காலத்திலே, தக்க காலத்திலே கர்த்தர் அறுவடை செய்ய உதவி செய்வார். ஹல்லேலூயா. இன் டியூ சீசன், அட் இட்ஸ் ப்ராப்பர் சீசன், தக்க காலத்தில், ஏற்ற காலத்திலே கர்த்தர் வந்து உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்க ஆண்டவருக்கு கொடுத்தா ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. உங்களை ஏமாத்தி, உங்ககிட்ட பொய் சொல்லி, நயவஞ்சகமா பேசி உங்ககிட்ட காணிக்க வாங்கணும் எனக்கு அவசியமே சொல்லுங்க இல்ல. இது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய சபை. நான் நடத்துறது கர்த்தருடைய பைபிள் காலேஜ். நான் ஆண்டவருக்காக நான் வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பாலிடெக்னிக் ஹெச்ஓடியா இருந்தவன். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கும் போது கர்த்தர் என்னை எப்படி கைவிடுவார்? அல்லேலூயா. நமக்கு எந்த ஸ்பான்சரும் கிடையாது, ஆனா கர்த்தர் தான் நமக்கு ஸ்பான்சர். மூன்றாவது 10ஆம் வசனம் முடிச்சிடலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. அம்மா 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 நமக்கு கிடைக்கும் சமயத்திற்காக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். எங்க வைஃப் சொல்லுவா, குளோரி சிஸ்டரு +2 படிச்சவங்க, அவ்வளோ அழகா தமிழ் படிப்பாங்க. நான் அதனாலதான் அடிக்கடி உங்களை நான் என்ன சொல்றது, படிங்கன்னு சொல்றது. ஜோயில காணாம பாருங்க, எங்க இருக்கிறான்? ஓ மை காட். சர்ச்சஸ் கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவார். 6:10 ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக, நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். சரி, நம்ம உதவி செய்யறது நம்ம ஊருக்காரங்க. நான் MTH ஜாயின் பண்ணும்போது ஃபீஸ் கட்டணும் குருக்குல்ல. அப்போ ஒரு CSI ரெவரண்ட், அவருக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி ஒரு பெரிய முதலாளி கிட்ட அனுப்பிச்சு வச்சார். பாஸ்டர் நீங்க போங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஐயா ரொம்ப நல்லவர், என்னை அனுப்பிச்சு வச்ச CSI ரெவரண்ட். அவர்கிட்ட போன வரையும் எனக்கு தெரியும். நான் பாலிடெக்னிக்ல ஒர்க் பண்ணும்போது அந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேக்கெலாம் வருவார். அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், கிறிஸ்டியன். அவர் ஒரு CSIக்கார். அவரும் நான் அங்கே போயிட்டு ஒரு 3 மணி நேரம் உட்காந்துருந்தேன். கடைசியாக அவங்க மேனேஜர் வந்து சொன்னார், அதாவது நாங்கள் எங்கள் CSI சர்ச்சுக்காரங்களுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், உதவி செய்வோம். நீங்கள் பெண்டிகாஸ்டல் சர்ச்சு, அதனால ஐயா வந்து தயங்குறாரு, இப்போ போயிடுங்க, அடுத்த முறை ஏதாவது ஹெல்ப் பண்ணா வாங்கன்னாங்க. சரி, நான் வந்துட்டேன். அப்புறம் எங்கள் ப்ரொஃபஸர் கிட்ட சொன்னேன், டாக்டர் ஜான் ராஜ்குமார் ஐயா, அவர் மறிச்சா கூட நான் ஏன் அவரை நேசிக்கிறேன்னா, எனக்கு அவர் தான் சீட்டு வாங்கி கொடுத்தாரு. நான் ஃபீஸ் கட்டுறதுக்கும் அவரும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அதில் அவரும் அவங்க உறவினர்கள்கிட்ட ஒரு 25,000 வாங்கி கொடுத்தாரு ஃபீஸ் கட்டுறது. அவர் மறித்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் மறித்தா கூட நான் அவரை பற்றி ஏன் நினைவு கூறுறேன்னா, என்னுடைய ப்ரொஃபஸர், என்னை நேசித்தவர். நான் காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவர் உறவினர்கள்கிட்ட வாங்கி ஃபீஸ் கொடுத்தார்.
எனக்கு பிஷப் அம்மா, டாக்டர் சாந்தி ஜூபிலி, டிஎஸ் அருள் சந்திரன் ஐயா, இன்னும் நிறைய பேர் எனக்கு என்ன பண்ணாங்க, ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செஞ்சாங்க. அண்ணா நகர் அவரு அந்த அன்புநாதர் சர்ச்சில் இருக்கும்போது அருள் சந்திரன், ரெவரண்ட் டிஎஸ் அருள் சந்திரன், அப்புறம் அவர் அருள்நாதர் சர்ச்சுக்கு வந்துட்டார், பிஷப் மாணிக்கம் ஹால் கிட்ட. அங்கிருந்து ஒரு ஐயா கிட்ட சொல்லி அவர் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டினார், அன்புன்ற. இன்னைக்கு மக்கள் வந்து எப்படி உதவி செய்யறாங்கன்னா, நம்ம ஊருக்காரா இவரு, நம்ம ஜாதிக்காரரா, நம்ம சபையை சேர்ந்தவரா, இவருக்கு இன்னைக்கு உதவி செஞ்சா நாளைக்கு அதனால நமக்கு கரெக்டா சொல்றீங்க, நமக்கு பிரயோஜனம் இருக்குமா, அதெல்லாம் பார்த்துதான் இன்னைக்கு மக்கள் வந்து உதவி செய்யறாங்க. அது மாதிரி பண்ணவே கூடாது. அல்லேலூயா. சி, உங்க ஊருக்காரங்க, உங்க ஜாதிக்காரங்க, உங்க சபைக்காரங்க, அவங்களுக்கு மட்டும் நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அப்ப தேவையில் இருக்கிற மற்றவங்களுக்கு யார் உதவி செய்வாங்க? இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு உதவி செய்ய சொல்றாரு? யாவருக்கும். படிங்க 10ஆம் வசனம். பாருங்க, யாவருக்கும் நம்ம உதவி செய்யணும். உதவி செய்யற விஷயத்துல இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், புத்த மதத்தை சேர்ந்தவரு, கடவுளை நம்புறவரு, கடவுளை நம்பாதவரு அப்படிலாம் பார்க்கவே கூடாது. ஒருத்தருக்கு உதவி செய்யணும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? செஞ்சிடணும். அவங்க தேவையை பார்த்து நீங்க செஞ்சிடணும். இப்ப வந்திருக்கிற சிஎஸ்ஐ ரெவரண்ட் கொரட்டூர், நான் அவரை பார்க்க போயிருக்கும் போது கேட்டேன், பாஸ்டர் கும்மிடிப்பூண்டி, கவரப்பேட்டை, அந்த பொன்னேரி சைட்ல எல்லாம் ஊழியக்காரங்களை கேட்டா உங்க பேரை சொன்னா கரெக்டா சொல்றாங்க, அவர் பாலிடெக்னிக்ல ஒர்க் பண்ணாருன்னு, எப்படி நீங்க அவ்வளவு பிரபல்யமானீங்க அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, அட்மிஷன் டைம்ல வருவாங்க, நான் என்கிட்ட வரக்கூடிய எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஃப்ரீயாவே அட்மிஷன் வாங்கி தருவேன், அவங்க கிட்ட காசுலாம் வாங்க மாட்டேன், என்கிட்ட வரக்கூடிய எல்லாருக்குமே நான் ஃப்ரீயா அவங்க சேர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், காலேஜில் அவங்க ஃபீஸ் கட்டு போயிடுவாங்க, அதனால நிறைய ஊழியக்காரங்களுக்கு என் மேல பிரியும். அவர் சொன்னாரு, அவரும் அவங்க ஒய்ஃபும். உங்களை வந்து அந்த கும்மிடிப்பூண்டி, கவரப்பேட்டை, ரெட் ஹில்ஸ், அந்த பொன்னேரி, மீஞ்சூர் சைடுலாம் நிறைய பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ்க்கு உங்களை தெரியுது. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். உங்களுக்கு அதிகாரம் இருக்கும்போது, உங்களுக்கு பவர் இருக்கும்போது, உங்களால ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும் என்கிற திறமை இருக்கும்போது நீங்க உதவி செய்யணும். அல்லேலூயா. அதனால நீங்க எதுவும் இழக்க போறது இல்லை, உங்களுக்கு பலன் உண்டாகும். யாருக்கும் உதவி செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தது யாருக்கு உதவி செய்ய வேண்டும்? விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும். விசுவாச குடும்பத்தார் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், கர்த்தரை நம்புறவங்க. அவங்க எந்த சர்ச்சுக்கு போனாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தால் ப்ரையாரிட்டி எல்லாருக்கும் உதவி செய்யணும். அதுல ப்ரையாரிட்டி யாருக்கு உதவி செய்யணும்? விசுவாச குடும்பத்தாருக்கு. ஃபேமிலிஸ் ஆஃப் ஃபெய்த், ஃபெய்த் ஹோம்ஸ். கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க, உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஆக 3 காரியத்தை அவர் சொல்றாரு. வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவங்களுக்கு நம்ம சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், சபையின் தேவைகளை சந்திக்க வேண்டும். எப்போதுமே நம்ம நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. அப்படி சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வோம். நமக்கு சமயம் இருக்கும்போது, காலம் இருக்கும்போது எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யணும். குறிப்பா விசுவாச குடும்பத்தாருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஊரு, ஜாதி, சபை அதெல்லாம் பார்க்காம ஆண்டவருடைய பிள்ளைங்களா, ஆண்டவருடைய பைபிள் காலேஜ் படிக்க போறாரா, நம்ம அவருக்கு உதவி செய்யணும். ஒரு ஊழியக்காரருக்கு வாகனம் இல்லையா, வாகனம் வாங்குவதற்கு உதவி செய்யணும். ஒரு ஊழியக்காரர் சபை கட்டணுமா,
சபை கட்டுவதற்கு, இடம் வாங்குவதற்கு உதவி செய்யணும், சர்ச்சு கட்டுவதற்கு உதவி செய்யணும். அப்படி செஞ்சா என்ன நடக்கும்? ஆண்டவருடைய ராஜ்யம் அழகாக விரிவடையும். God bless you all. ஆமென். கைத்தட்டி ஆண்டவரை மகிமை பண்ணுங்க.